என்னண்ணே அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் வேலை இருக்குமா. வீட்டுக்கு வந்து நீங்க எதுவுமே சாப்பிடாம போனா மாமா என்ன திட்டுவாரு. இருங்க காஃபி போட்டு எடுத்து வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். அண்ணே, நீங்க மட்டும் வெற்றியை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலனா அவர் பழிச்சிருந்திருக்கவே மாட்டாரு. மாமாவை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீங்க வெற்றிக்கு உதவி பண்ணிருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுதானே. வெற்றி மறுபடியும் வீட்டுக்கு வர காரணமான நீங்க என் கண்ணுக்கு தெய்வமா தெரியுறீங்கண்ணா. நீங்க ரொம்ப புகழாதீங்க என்ன. அண்ணா, நீங்க செஞ்ச எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனாலதான் உங்களை தெய்வம்னு சொல்றேன். என்ன எல்லா விஷயமும் தெரியுமா? அப்ப உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? வீட்டுக்கு மூத்த மருமகனா என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க வெற்றி கொடுத்து வச்சிருக்கணும்னா? இந்த டிராமாவுல நம்ம டாக்டர் நடிக்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயமா? ஆமாமா, டாக்டர் நடிச்சது பெரிய விஷயம். ஆனா இதுக்கு ஐடியா கொடுத்தது உங்க அத்தை தான். அத்தை தான் ஐடியா கொடுத்தாங்கல்ல? ஆமாமா ஆமாமா, அத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன். வெற்றிய மாடு முட்டலங்கிற விஷயமும் உங்க மாமா மனச மாத்த நாங்க போட்ட டிராமா விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. மூத்த மருமகனா என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கண்ணா. நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா லட்சுமி தான் ஆரம்பத்துல இருந்தே ஒத்துக்கவே இல்ல. லக்ஷ்மி எப்படி ஒத்துக்குவா? அவதான் நேர்மையானவளாச்சே. வெற்றி அவங்க கிட்ட பேசி ஒத்துக்க வச்சுட்டா. அப்படி இதுல லக்ஷ்மியும் கூட்டா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னா நல்ல விஷயம் தானே. சரிம்மா, வரட்டுமா? நானு வரமா. வாங்கண்ணே. மாமா, தீர்ப்பு சொல்ல போயிருக்கீங்களா? வீட்டுக்கு வாங்க. டேய் வெற்றி, உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட்டத்துக்கே சேர்த்து வைக்கிறேன்டா வேட்டு.